ஹாய் அம்மி, நான் தான் உங்கள் ஜெசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்மளோட நியூ ஒன் ஷாட்குள்ளே நம்ம போவோமா? வாங்க வாங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு தான் காட்டுறாங்க. இப்போது ஜிமின் தான் அந்த டோரை செம்மையாக நாக் பண்ணிகிட்டு இருக்கான். டேய் மச்சான், இருக்கியா இல்லையாடா? மச்சான், மச்சான். ஹே, யார் நீ? ஏய், நீ யாரி? ஆ, நான் எங்க கூட தங்கச்சி. தங்கச்சியா? எங்க உன் அண்ணா? எங்கள் அண்ணனா? வீட்டில் இல்லையே. ஏய், போய் சொல்லாத. வீட்டில் தானே இருக்கிறான், எனக்கு தெரியும். இல்லை, நிஜமாக வீட்டில் இல்லை. அப்படியா? இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே கால் போடுறான். மேலேருந்து ரிங்டோன் சவுண்ட் கேட்குது. ஜிமின் அப்படியே அந்த பொண்ணை டெட் ஸ்கேர் விடுறான். அது என்னோடய ஃபோன் நினைக்கிறேன், அதுதான் அடிக்குது. நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஏய், எங்கே ஓடுற? ஒன்றை மேலே தான் இருக்கான்னு தெரியும், வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தள்ளிட்டு ஜங்கு கூட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். டே வேணாமோனே, எவ்வளோ வாட்டி கால் பண்ணுறேன், என்ன எடுக்கலாம்? என்னது கால் பண்ணியா? பார்க்கலையே மச்சான், என்னாச்சு? நொடிக்காதரா, இவ்வளோ நேரம் ஃபோன் தான் நோண்டிட்டு இருந்த. டே தூங்கிட்டு இருந்தடா. என்னடா? உனக்காக ஒருத்தன் ரொம்ப நேரமாக கீழே வெயிட் பண்ணுறான் தெரியுமா? யாரு? ஏய் டேடா, நான் எதிர்ச்சியாக உன் வீட்டு பக்கம் வந்தா அவன் உன் வீட்டு முன்னாடி நின்று அழுதுட்ருக்கான்டா. என்னது அழுதுட்ருக்கானா? ஆமாம். நம்ப மாட்டல? சரிடா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே வெளியே வரான். இப்போது வீட்டுக்கு வெளியே பார்த்தா டேங் தான் ஒரு மாதிரி டிஎஸ்ஐஸோடு நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கு வந்தானே அவன்கிட்ட போய் ஓடி நின்றுட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறான். தயாம், எப்போ வந்த? ஜங்குக், நான் காலையில் வந்தேன். எதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற நீ? இல்லை ஜங்குக், நீ என்னை ஏன் வேணான்னு சொன்ன? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா? இல்லை, உனக்கு ஏன் என்னை பிடிக்கல? எதுக்கு தெரியும் வேணான்னு சொன்னேன்? ஏய், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது தான். வேண்டாம், நம்ம பெரியது தான் நல்லது நமக்கு. இல்லை ஜங்குக், இப்படிலாம் சொல்லாத. நான் நிறையா உன் கூட ஃப்யூச்சரே யோசித்து வச்சுட்டேன். நான் ஃப்யூச்சர் யோசிச்சியா? ஆமாம், எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட என்ன பேசணும் கூட யோசிச்சு வச்சிட்டேன். அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுற ஜங்குக். நீ நீ வேணான்னு சொல்கிறது கூட வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்கா? அது வந்து ஜிமின் இப்போ இல்லை, அவன் அழுதுட்டு இருக்கான்டா. இப்படா போகிறது? டேய் போடா, நான் பேசிக்கிறேன்டா. சரி போகிறேன். இப்போ ஜிமினும் அப்படியே போகிறான். இப்போ ஜங்குக் தான், எப்பா தயம் வேண்டாம், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். எப்படி ஜங்குக்? நான் பாட்டு சிவரேன்னு படிச்சுட்டு இருந்தேன். நீ தான் என் லைஃப்பில் வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ ஏன் வேணான்ற? 1 வீக் கூட ஆகலை ஜங்குக், 1 வீக் கூட ஆகலை நம்ம லவ் பண்ணி. அதுக்குள்ளே வேணானா? வேறு யாராவது உனக்கு பிடிச்சிருக்கா ஜங்குக்? வேறு யாரும்லாம் எனக்கு பிடிக்கல. இது மாதிரிலாம் கேட்காத. பின்ன வேறு எப்படி கேட்குறது? நிஜமாலே உனக்கு வேறு யாரையும் பிடிச்சிருக்கு, அதனால தானே இப்படி பண்ணுற? டேய் தயம், வேறு யாரையெல்லாம் பிடிக்கல எனக்கு. டேய், உன்னை லவ் பண்ணிட்டு வேறு யாராவது லவ் பண்ண தோணுமாடா? அப்புறம் எதுக்கு வேணான்னு? எதுக்கு ஜங்குக்? ஓப்பனாக சொல்லிட்டா? என்ன? சொல்லு. அது வந்து நீ என்னை விட சொல்லு, உன்னை விட வயசு அதிகமாக இருக்கா? ஏ 4 வருஷம் தானே. நீ 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 தானே வந்து பேசின என்கிட்ட. தெரியும் தயம், அது வந்து நானாக தான் பேசினேன். நான் நினச்சேன் என்னோட வயசு கம்மியோன்னு, பார்த்தா 4 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கே செம்ம ஷாக்காக இருக்கு. அதான். அதுக்கு வயசுக்காகவா என்னை ஒதுக்க பார்க்குற? உனக்கு தெரியும்ல எத்தனை செலிப்ரிட்டிஸ் வயசு டிஃப்ரென்ஸில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. டேய், அவங்களாம் செலிப்ரிட்டிஸ்டா. ஆனால் நம்ம அப்படி இல்லைல்ல. ஜங்கு, விளையாடாத ப்ளீஸ். நான் நிஜமாலே உன்னை லவ் பண்ணுறேன். இந்த ஏஜில் லவ்வில் எப்படிலாம் தெரியும்? ஏய், தெரியாது தான். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா. என்ன சொல்லு? இல்லை,
அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்துட்டு ஆம், நான் தான் டாப்பாக இருக்கணும்னு நினச்சேன். பார்த்தா என்னோட ஏஜ் அதிகன்ற நீ. அப்புறம் நான் எப்படி டாப்பாக இருக்க முடியும் சொல்லு? ஜங்குக் டாப்னா என்ன? என்னது டாப்பா? ஏய் இன்னும் போலையாடா மச்சான், அவனுக்கு டாப்னால என்னன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜங்கு கிட்ட வரான். டேய் நீ இன்னும் போலையான்னு கேட்டேன். மச்சான் அவனுக்கு டாப்பு. இன்னும் போன்னு சொன்னேன். சரி போகிறேன். ஐயோ டாப்னாலே என்னன்னு தெரிலையா? தயாங் நிஜமாலே உனக்கு டாப்னா என்னன்னு தெரியாதா? தெரியாது. என்னது அப்படின்னா? செம்ம சூப்பர். நிஜமாலே தெரியல ஜங்குக். என்னது டாப்னா? டாப்னா டிஷர்ட் டாப் அந்த மாதிரியா? இல்லை என்ன டாப்? அந்த ஃப்ளோர் மேலே டாப் அந்த மாதிரியா? ஏய் அதெல்லாம் இல்லை. டாப்னா எப்படி சொல்கிறது நான்? ஆனால் செஞ்சு காட்டவா? என்ன மச்சான் செஞ்சு காட்ட போகிறேன்? டேய் நீனும் போலையா? போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து ஓடுறான் திருப்பி. இப்போ ஜங்குக் தான் பாரு தயாங், உனக்கு டாப்னாலே என்னன்னு தெரிலையா? நிஜமாக தெரியலையா இல்லை நடிக்கிறியா? நடிக்கல, நிஜமாக எனக்கு தெரியல. டேய் அவ்வளோ இன்னசென்ட்டா நீ? நிஜமாலே தெரியல ஜங்குக். அப்படின்னா என்ன? அப்படின்னாவா? சூப்பர். சரி உனக்கு நிஜமாலே டாப்னா என்னன்னு தெரில, அதனால் நான் உனக்கு செஞ்சு காட்டுவா? என்ன செஞ்சு காட்ட போகிற? பயப்படாத, நான் தான் டாப். ஓகே நான் சொல்லு, நம்ம லவ் பண்ணலாம். டாப்? ஓகே உனக்கு நீ டாப்பாக இருக்கணும் அதுதானே? எனக்கு எப்போவுமே நீ தான் டாப் ஜங்குக். அப்படியா? ஆமாம், எப்போவுமே உன்னை மேலே இருந்தது நான் பார்ப்பேன். அப்போது நம்ம லவ் பண்ணலாம். ஆனால் சப்போஸ் நான் தான் டாப்பு என்னதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அப்போவும் நான் தான் டாப்பாக இருப்பேன். நீ எனக்கு பாட்டம் தான். பாட்டமா? அப்படின்னா? சரியா போச்சு போ. டேய் நிஜமாலே நீ என்னோட ஏஜ் அதிகம் தானே? ஆமாம் ஜங்கு, என்ன அதில் உனக்கு சந்தேகம்? தெரியுது, பார்த்தாலே தெரியுது. சந்தேகமா? இப்போது ஒரு ஈவினிங் போல் ஆகுது. தயாங் அவங்க நெய்பர்ஸ் சில்ட்ரன்ஸ் வச்சுட்டு அப்படியே டியூஷன் எடுத்துகிட்ருக்கான். டேட்டே எனக்கு இந்த பேராகிராஃப் சொல்லி கொடுக்குறியா? இந்த ஸ்டோரி நாளைக்கு நான் ஒப்பிக்கணும். ஸ்டோரி ஒப்பிக்கணுமா? சரி காட்டு, சொல்லித்தரேன். ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப்பா? ஓகே சொல்லித்தரேன். எனக்கு இங்கிலீஷ் வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ வந்து அழகாக சொல்லிக்கொடு. சொல்லித்தரேன் கொடு புக்க. ஓகே. Arun was a curious little boy who loved toys. One day his grandfather gave him an old wooden top that he used to play with as a child. Arun did not know how to spin it, so his grandfather showed him with single twist of the string. The top spun fast and smooth on the floor. Arun clapped with joy. He tried again and again until he learned how to spin it by himself. The top became his favorite toy. ஓகே, இந்த நீ எப்படி? இன்னும் 2 பேராக இருக்கு. ஓகே. One day Arun took the top to school and showed it to his friends. Everyone want to try. They made small competition to see whose top spin the longest. Okay. Arun went and he proudly said, "This is my lucky top." From that day, top him not just to play, but also to be patient and keep trying. Okay, இந்தா இதையே ஒப்பிக்க சொன்னாங்க. ஆமாம் டேட்டே. ஓகே இந்தா. தயாங் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துடுறான்.
வெளியே வந்து பார்த்தா சுகா இருக்கான். ஏய் சுகா. என்னடா? இல்லை கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேளு. இல்லை டாப்னா என்னது? ஆ! என்ன கேட்ட? டாப்னா என்னது? எதுக்கு இரும்புறா? டே தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன்டா. இந்த மாதிரி வந்து கேட்டா என்ன பண்ணுறது? சரி சொல்லு, டாப்னா என்ன? டாப்னா என்னவா? எனக்கு தெரியாது. சுகா போய் சொல்லத சொல்லு, டாப்னா என்ன? டே டாப்னா தோ மேலே இருப்பாரு, அதான் டாப்பு. அதுக்கு எனக்கு தெரியும். வேறு ஏதாச்சும் மீனிங் இருக்கா அதுக்கு? வேற என்ன மீனிங்கு? வேற எதுவும் இல்லையடா. போய் சொல்லாத. ஒன்று தெரியுமா? என்ன? ஜங்குக்கு இருக்கால? ஆமாம் ஜங்குக்கு. அவன் எனக்கு போன வீக் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். ஓ அவனா? ஆமாம் ப்ரப்போஸ் பண்ணான். அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இல்லை நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நமக்கு செட் ஆகுதுன்னு தோணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எதனால் அப்படி சொன்னான்? என் ஏஜ் தெரிஞ்சதுக்கப்புறம் சொன்னான். இரு, அவனுக்கு என்ன வயசு? அவன் என்னோட 4 வருஷம் சின்ன பையன். ஓ அதானா? ஆமாம். நான் இதை போய் கேட்டேன், எதுக்குடா என்னை பிரேக்கப் பண்ண, என்ன ரீசன் சொல்லுன்னு. வேறு யாராவது வச்சுருக்கியா அதெல்லாம் கேட்டேன். என்னடா உங்கள் 2 பேரும் கல்யாணமான மாதிரி பேசிகிட்டு இருக்க? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நான் என்னமோ யோசிச்சு வச்சுட்டேன் அவனை பற்றி. அவன் தான் எனக்கு எல்லாமே. ஓ ஓகே சரிதான். என்ன ரீசனு பிரேக்கப்புக்கு? ரீசன்லாம் இல்லை, ஆனால் அவன் ஒன்று சொன்னான், அது நல்ல ஞாபகம் இருக்கு. நான் சொன்னான், அது டாப்னா நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். டாப்பு அவனாக இருப்பானா? சரி, அதுக்கு என்ன பிரேக்கப் பண்ணா? இல்லை எனக்கு வயசு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பண்ணிக்க வேணாம், லவ் பண்ண வேணாம், அப்படி பண்ணுறதா இருந்தால் நான் தான் டாப் அப்படின்னா. ஓ அப்படி போதா கதை? என்னடா எனக்கு புரியல. டேய் மக்கு மக்கு, என்ன தாண்டா உனக்கு புரியும்? இங்கே பாஷுகா நிஜமாலே எனக்கு புரியல. இதுக்கு தான் இன்னசென்ட்டாக இருக்காதுன்றது. பார்த்தியா எப்படி எப்படி கேட்டான் வருவோன்னு. சுகா சொல்லு, என்ன மீனிங் டாப்னா? டாப்னா உனக்கு மேலடா. நான் எப்போவுமே ஆனால் என் மேலே வச்சு தான் பார்த்துருக்கேன். டேய் அந்த மேலே இல்லைடா, வேறு எந்த மேலே? ஐயோ மாலை. என்னது? இல்லை இல்லை, ஓ மேலே வச்சு பார்த்துருக்கல, அதை சொன்னேன் நான். உனக்கு நிஜமாலே புரியலையா என்ன? புரியாதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். தெரியாதா உனக்கு? தெரியும், நீ ரொம்ப இன்னசென்ட்டாக, அதான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பரவாயில்ல சொல்லு. டேய் அதெல்லாம் சொல்ல முடியாது. சுகா நீ தானே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், சொல்லி கூடா. டேய் விட்றா ஆளை, விட்டா டெமோ கேட்ப போல நீ. டெமோ வேலை இருக்கா இதுக்கு? டேய் வேணாம், கிட்ட வராத, போயிடு அப்படியே, அவ்வளோதான். உனக்கு டெமோ வேணும்னா அவன்கிட்ட போய் கேளு. யாருக்கிட்ட? ஜங்கு கிட்ட போய் கேளுறா, அவன் தானே உன் டாப்பு. சரி, அதுக்கே நீ பதற? ஏய் இன்னும் கொஞ்ச நாள் பக்கத்தில் குறைஞ்சனா அவள் தான் நான் போகிறேன். சுகா போயிட்டான். சரி ஓகே, நம்ம ஜங்கு கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கம் சிரிச்சுட்டு அவனை போய் தூங்குறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போது ஜங்கு கூட வீட்டு முன்னாடி தான் தேங்க நின்றுட்டுருக்கான். இப்போது ஜங்குக்கும் அப்படியே ஹேர்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே வரான். தேங்க அப்படியே பார்த்துட்டு, அச்சோ இவனை போய் என்னோட சின்ன பையன் சொன்ன நம்புவாங்களா? எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கான். எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு போல. ஹாய் ஜங்கு. ஹாய். நான் சீக்கிரமாக வந்துட்டேன். இல்லை ஒன்று பார்க்கணுன்னு, வந்துட்டு பேசணுன்னு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே வண்டி எடுக்கிறான். தேங்க தான் இப்போது அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டர்ஸ் பிடிச்சி அப்படியே ஸ்லோ மோஷனில் ஏறுறான். ஜங்கு பார்த்துட்டு, என்ன இன்னைக்கு ஏறி முடிச்சிருவேண்ணா? ஏறிட்டேன், உட்காந்துட்டேன், போமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே பைக் ரைட் தான் போயிட்டே இருக்காங்க. இப்போது வர வழியில் தயங்க அப்படியே அவன் ஃபேஸை வந்து மிரரில் பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு,
நான் தயாம் நீ செம்ம அழகாக இருக்கா. அழகெல்லாம் இல்லை ஜங்குக். ஆஹா, அழகாக தான் இருக்க. சரி, எங்கே போவோம்? எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் முன்னாடி தான் நிறுத்துறாங்க. இப்போது தேங்க அப்படியே துள்ளி குதிச்சு உள்ளே ஓடிட்டுருக்கான். ஜங்குக்கும் அப்படியே அவங்கயே வந்து அப்படியே கையில் ஸ்பின் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான். இப்போது உள்ளேயும் போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க எதிர்க்க. இப்போது தேங்க பார்த்துட்டு, ஜங்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடா கேட்கணும்? கேளு. இல்லை, டாப்புன்னு சொன்னல நேற்று நீ. ஆமாம். அப்படின்னா என்ன? அதான் நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னல. இல்லை, எனக்கு எப்போவே சொல்ல. யாரை கேட்டாலும் ஏதாச்சும் சாக்க சொல்கிற ஓடிடுறீங்க. எல்லாரும் உங்ககிட்ட தான் கேட்க சொல்கிறாங்க. என்னது, எல்லார்கிட்டையும் சொன்னியா? எல்லாருன்னா எல்லாரும் இல்லை, அஷுகா என் ஃப்ரெண்டுக்கிட்டே மட்டும்தான் கேட்டேன். இதெல்லாம் கேட்கக்கூடாதுரா. ஏன் கேட்கக்கூடாது? நீயும் சொல்ல மாட்டேன், மற்றவங்களும் சொல்ல மாட்டாங்க, அப்படி எனக்கு எப்படி தெரியும்? சரி, நானே சொல்கிறேன். நீ ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? இல்லை, எனக்கு மண்டைக்குள்ளே அதே ஓடிட்டுருக்கு. நான் நேற்று ஒரு சின்ன பையனுக்கு டியூஷன் எடுக்கிறேன், அதில் டாப்புன்னு வந்துட்டுருக்கு. அந்த டாப்னா என்னது சொல்லு. டாப்புன்னு ஒன்றுதா ஸ்டோரி? ஆமாம், ஏதோ ஹுட்டன் டாப்பான். அதை விட நீ வந்து சொல்ல. நான் தான் சொல்கிறேன்ல, அப்புறமா சொல்கிறேன்னு. இல்லை, நீ டெமோ காட்டு, அப்போ தான் நம்புவேன். டெமோவா? டேய், என்னடா பேசுகிறா? சைலண்டாக பேசுகிறா. என்ன, நான் அப்படி என்ன தப்பாக கேட்டுட்டேன்? டாப்புக்கு தானே டெமோ கேட்டேன். ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் ஆச்சு உங்களுக்கு? அது டேய் சைலண்டாக இருடா. ஐயோ, நான் கேட்குறான். இல்லை ஜங்கு, சொல்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு ஆசையாக இருக்குது. என்னது ஆசையாக இருக்கா? சரி, உனக்கு குல்ஃபி ஐஸ் பிடிக்குமா? குல்ஃபி ஐஸ் பிடிக்கும், ஆனால் அது சீக்கிரமாக ஒழுகுமே. அது போதும். என்ன போதும்? இல்லை, அதாவது அந்த ஐஸ் வந்து சாப்பிடு சொல்கிறேன். அதுதான் டெமோவா எனக்கு? ஆமாம், அதுவும் கூட வச்சுக்கோயேன். சரி, ஓகே, அப்போ எனக்கு குல்ஃபி வேணும். இரு, நான் போய் ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு எடுத்துகிட்டும் வரேன் கையோட. தேங்கதை பார்த்துட்டு கொடு. இந்தா. இப்போது தேங்க தான் அந்த கவர்லாம் பிச்சுட்டு அப்படியே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ அவனோட நெக் இருக்குல்ல, அவன் ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிடும்போது அந்த என்ன சொல்கிறது, அந்த கழுத்து சங்கு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு மாதிரி மேலே கீழே போயிட்டு வருது. ஜங்கு ஒரு மாதிரி கல் பண்ணி பார்த்துட்ருக்கான் அந்த இடத்த. தேங்க பார்த்துட்டு, என்ன ஜங்கு, ஏதாச்சும் ஒட்டியிருக்கா என் கழுத்தில்? இல்லை, சாப்பிடு, ஒன்று தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, இந்த அவனுக்கும் வேணுமா? எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. நீயும் சாப்பிட கொஞ்சம் குல்ஃபி. கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சாப்பிட்றான். ஸோ தேங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கான். தேங்க பார்த்துட்டு, என்ன ஜங்கு அப்படி பார்க்குறேன்? இல்லை, சும்மா பார்த்தேன். என்ன இவன் வித்தியாசமாக பார்க்குறான்? ஜங்கு, எனக்கு இன்னொரு ஐஸ் வேணும். ஐஸ் தானே, வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுக்குறான். ஸோ தேங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஜங்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும், நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமா? ஓகே, எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இப்படியே ட்ரெஸ் ஷாப் முன்னாடி தான் நிற்கிறாங்க. இப்போது தேங்கும் போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே பிக் பண்ணுறான். ஜங்கு ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து தேங்கே பார்த்துட்ருக்கான். டே குழந்தையா நீ? ஐயோ, இவங்ககிட்ட போய் டாப்பு பாட்டம்லாம் பேசிட்டேன். நிஜமாலே புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். புரியாத வரைக்கும் ஏம்மா தப்பிச்சான். ஜங்கு, இங்கே பாரு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. டைம் ஸ்கேப்ஸ். ஜங்குக்கும் தேங்காய் அப்படியே பீச்சில் தான் உட்காந்துட்ருக்காங்க. தேங் அவனோட நீஸ் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். ஜங்குக் அப்படியே கால் நீட்டி அப்படியே வானத்தை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். ஜங்குக் தான் இப்போது, நான் வந்து ஒன்ட்டா தேவையில்லாமல் நேற்று சண்டை போட்டேன், சாரி. எதுக்கு ஜங்குக் சண்டை போட்டோம்? இதெல்லாம் வந்து கேட்டேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அது இதுன்னு சொன்னோம்ல, அதான். அதுவா, நான் மறந்துட்டேன் ஜங்குக். மறந்துட்டியா? மறந்துட்டேன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. நீ என்கிட்ட பேசிட்டல, அது போதும் எனக்கு. ஓ ஓகே. ஆமாம் ஜங்குக், டாப்னா என்ன? அதை விட்டுடா, ஏன்டா டாப்புன்னு.
போ. நானும் இன்னைக்கு இத்தனை டாப் எடுத்தேன், நீ ஒன்று கூட நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை. டேய், என்ன எடுத்த? டாப் எடுத்தேன். உனக்கும் எடுத்துக்கேன் டாப்பு. நீ தானே டாப்புன்னு சொன்ன, அதை உனக்கு டாப் எடுத்தேன். ஐயோ, டாப்பை விட்றியா ஃபஸ்ட்டு? தெரியாமல் சொல்லிட்டேன்டா. டே, சும்மா டாப்புன்னு லாஸ்ட் வரைக்கும் நீ சொல்ல மாட்டல என்ன டாப்புன்னு. சொல்கிறதுக்கு நேரம் வரும்போது சொல்லுவேன். அப்படியா? எப்போ நேரம் வரும்? இருடா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கே நீ. சொல்கிறேன் தயம். நம்ம மேரேஜ் ஆகும்ல, அதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்படியா? அப்போ ஓகே சங்கு, நம்ம வீட்டுக்கு போகலாம். எதுக்குடா? இப்போ தானே வந்திருக்கோம். வீட்டுக்கு போகணும் சீக்கிரமா. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயங்க அப்படியே வீட்டில் ட்ராப் பண்ணுறான் ஜங்கு. ட்ராப் பண்ணிவிட்டு குட் நைட். குட் நைட் ஜங்கு, பத்திரமா போயிட்டு வா. போகிறேன். போயிட்டு கால் பண்ணு. பண்ணுறேன். லவ் யூ ஜங்கு. லவ் யூ டூ தயம். ஓகே, நான் போகிறேன். போயிட்டு வா, பை. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தேங்க் தான் இப்போது ஜங்குக்கு கால் பண்ணிட்டு, ஜங்கு நாளைக்கு நீ வீட்டில் தானே இருப்ப? ஆமாண்டா. ஏன்? இல்லை கேட்டேன். சரி ஓகே, தூங்கலாமா? தூங்கலாம் ஜங்கு. குட் நைட். பாய். ஓகே, குட் நைட், பாய் அப்படின்னு சொல்லிட்டு கால் வைக்கிறாங்க. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்களே. தேங்க் தான் இப்போது ஜங்கு கூட வீட்டு முன்னாடியே நின்றுட்டுருக்கான். இப்போது தேங்க் தான் வாங்க உள்ள போகலாம். தயம், எப்படி ஏற்றுப்போன்னு நினைக்கிற நீ? நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுப்பாங்களா? அவங்க ஏற்றுக்குறாங்களோ இல்லையோ, எனக்கு ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வரான். இப்போது ஜங்குக் தான் மேலேருந்து அப்படியே ஷர்ட் இல்லாமல் அப்படியே கீழே ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டுருக்கான் கொட்டையை விட்டுட்டு. அம்மா காஃபி வேணுமா? யார் இது? ஜங்குக், என் அம்மா அப்பா. என்னது, உங்கள் அம்மா அப்பாவா? ஆமாம் ஜங்குக். இங்கே வாங்க கொஞ்சம். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க எழுந்து வரான். இப்போ அவங்க அம்மா அப்பா தான் தேங்கையே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. எதுக்குடா இங்கே கூட்டு வந்திருக்க? இல்லை ஜங்குக், நீ தானே சொன்ன நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் பண்ணிட்டோன்னா எல்லாம் தெரியல. நான் தெரியணும் உனக்கு? இல்லை, எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும். எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும். நம்ம இன்னும் ஸ்டடீஸே முடிக்கல, தெரியும்ல? தெரியும். இன்னும் 6 மந்த்தோ ஏதோ தானே இருக்கு. ஜஸ்ட்டு வீட்டில் பேசி வச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்ல, அதுக்கு தான் ஜங்கு. எங்கள் அம்மா அப்பா எப்படி ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன்? சத்தியமாக ஒத்துக்க மாட்டாங்க. ஜங்கு, நம்ம பேசி புரிய வைப்போம். என்ன புரிய வைப்பா? அப்போ நம்ம கடைசி வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்காம தான் இருக்கணுமா? மேரேஜ் பண்ணிக்காமல் இருப்போம்லாம் சொல்ல நான் இப்போது வேணாம் தானே சொல்கிறேன். இல்லை, எனக்கு வேணும். நான் வேணும். இல்லை. என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, நான் எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போயிடுறேன். போ ஃபஸ்ட்டு. இப்போ அப்படியே தந்தா ஒரு மாதிரி கண் கலங்கி அப்படியே வெளியே வரான். ஸோ ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது தயவோட அம்மா அப்பா தான், நான் அப்போவே சொன்னல, கேட்டியா நீ? என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க? ஒரு பையனை போய் லவ் பண்ணிகிட்ருக்க. அம்மா, இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க. எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. அவன் தான் எனக்கு. புரியுதா? உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க, இல்லையா நான் பாட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க சொல்லிட்டு போயிடுறான். இதெல்லாம் ஜங்குக்கு நல்லாவே கேட்குது. ஸோ டே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி தான் உட்காந்துட்ருக்கான் தயம். இப்போ அவங்க அம்மா வந்துட்டு, தயம் சாப்பிடவா? எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? எதுக்கடா வேணாம்? ஒரு பையனை லவ் பண்ணிட்டு சாப்பிடாம இருந்தால் நான் அவனை கட்டி கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? இப்போ உங்ககிட்ட வந்து அவனை கட்டி வைங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்படி தானே எங்களை கூட்டிகிட்டு போனேன். கூப்பிட்டேன். ஏன் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக ஏதோ நான் கொலை குத்தம் பண்ண மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணிட்ட பையன்றீங்க. ஏன் ஒரு பையன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வரக்கூடாதா? ஏன் உங்களுக்கு ஏன் ஒரு பையனை பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா அதுதான்டா நடைமுறைக்கு வழக்கமானது. உங்கள் நடைமுறைலாம் அந்த காலத்தில் இருக்குது.
ஏன் அந்த காலத்திலே நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியலை அது லவ்வா என்னன்னு. ஆனால் எனக்கு ஜங்குக் மட்டும்தான் லவ்னா ஜங்குக் மட்டும்தான். மேரேஜ்னாலும் அவன்தான். நான் அவனை தான் கட்டிப்பேன். நீங்கள் எவ்வளோ எதிர்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் மாறாது. உங்களுக்கு புரியுதா? அதை ப்ரூவ் பண்ண தான் இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு போனேன். நான் அவனை லவ் பண்ணுறேன். டேய், நீ அவனை லவ் பண்ணுற, ஆனால் அவனை பார்த்தா அப்படி தெரியலையே. அவன் என்ன வீட்டை வெளியே போன்றான். எங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் இப்போ பேச முடியாதுன்றான். அந்த தைரியம் கூட அவனுக்கு இல்லை. நீ என்னமோ அவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற? ஆமாம், அவனுக்கும் ஃபேமிலி இருக்குது. அவனும் ஸ்டெடி ஆகணும். எல்லாமே யோசிக்கிறான். நான் யோசிக்காமல் அவனை கூட்டிகிட்டு போய் நிறுத்தினது ஏன் தப்பு தான். அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. அதுக்காக அவன் என்னை லவ் பண்ணல அது இதுன்னு சொல்லாதீங்க. அவன் என்னை லவ் பண்ணுறான், நான் அவனை லவ் பண்ணுறேன். 2 பேருமே லவ் பண்ணுறோம். உங்களால் எங்களை பிரிக்க முடியாது. பிரிக்கணும்னு நினச்சிங்க அப்புறம் என்னை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படிங்கிறது போய்ட்றான். இப்போது டேயோட அம்மா தான் டேயோட அப்பா கிட்ட போய்ட்டு, என்னங்க டே ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறான் போல். அவர் ஒன்றுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக ஒரே புக்கை பார்த்துட்ருக்காரு. இப்போ கூட எதுவும் பேச மாட்டிங்களா? எப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டு போய்ட்றாங்க. ஒரு டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. தயங்க தான் வீட்டிலே இருக்கான். காலேஜுக்கும் போகல, யாருமே வெளியே பார்க்கவும் போகல அவன். இப்போது தயங்கோட அம்மா வந்துட்டு, தயம் எவ்வளோ நாளைக்கு நீ சாப்பிடாம இருப்ப? 2 நாள் ஆச்சு நீ சாப்பிட்டு. இப்போது நீ சாப்பிட போறியா இல்லையா? வெளியும் போகல, காலேஜுக்கும் போகல, என்னடா நினச்சிட்ருக்க? இப்போ என்ன வீட்டில் இருக்கக்கூடாதா? நான் எங்கேயா வெளியே போயிடணுமா? டேய் அப்படி சொல்லடா, படிப்பெல்லாம் இருக்கலடா, ஸ்டடீஸ் பார்க்கணும்ல நீ, அதுக்காக சொன்னேன் நான். சரி நான் பார்த்துக்கிறேன் என் படிப்பை. டேய் என்னடா இப்போ பிரச்சனை? இப்போது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தா அந்த பையனை நாங்கள் ஓகே பண்ணணும்னு நினைக்கிறியா? டே அம்மா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் தான் லவ் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் பண்ணல, சரியா? இது என்னோடய லைஃப். நான் யார் கூட வாழணும், யார் கூட இருக்கணும்னு நினைக்கிறது என்னோடய விருப்பம். அது இப்படி நான் 2 நாள் சாப்பிடாம இருந்து நீங்கள் ஓகே சொல்வீங்கன்றதுக்காகலாம் நான் சாப்பிடாம இல்லை. எனக்கு பிடிக்கல, சாப்பிடல, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேலே ஏதாவது விளக்கம் தரணுமா உங்களுக்கு? ஒரு விளக்கமும் தேவையில்லை. ஒழுங்காக வந்து சாப்பிடு, அவ்வளோதான். வரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். அவன் ஃபோனையும் பார்த்துட்ருக்கான். மெசேஜ் வருமா கால் வருமானு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக் தான் செம்மையாக கிளம்பிகிட்ருக்கான் எங்கேயோ. இப்போது அவங்க அம்மா அப்பாலாம், இப்படி ஜங்குக் டைம் ஆச்சுடா கிளம்புடா. இருமா கிளம்பிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து அவன் ஷர்ட்லாம் சரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவள் தங்கச்சி தான், அம்மா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? என்னடி ட்ரெஸ் இது, வேறு எதாவது போடு. போங்க நல்லா தான் இருக்குது. ஜங்குக் இது நல்லா தானே இருக்கு. இப்போ என்ன இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா தான் இருக்குது. சரி 2 பேரும் கிளம்பிட்டீங்களா, போகலாமா? போகலாமா. இப்போ எல்லோரும் கிளம்பி அப்படியே வெளியே வராங்க. இப்போது எல்லாருமே ஒரு வீட்டு முன்னாடி தான் நிற்கிறாங்களே, ஜங்குக்கோட ஃபேமிலி எல்லாருமே. இப்போது அந்த வீட்டுக்கு உள்ள ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்குது. அங்கே ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு, கையை நீட்டி நீட்டி 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சைட்லேருந்து, என்னங்க இந்தாங்க காஃபி, எவ்வளோ நேரம் தான் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, இந்தாங்க. காஃபி வேணாடி, எக்ஸசைஸ் பண்ணும்போது காஃபி குடிக்கக்கூடாதான். என்னங்க புத்து புத்தாக சொல்கிறீங்க, டெய்லி குடிக்கிறது தானே நீங்கள்? வேணாண்டி போடி, முன்னால் தான் எனக்கு உடம்பே ஏறுதுங்க, பாரு எவ்வளோ பேர் தொப்பை, பார்க்குறவங்கள என்ன ப்ரெக்னெண்ட்டான்னு கேட்குறானுங்க. பின்ன தின்னு தின்னு உடம்பு இப்படி வச்சுருந்தா எவன் கேட்காம இருப்பான்? எனது இல்லைங்க, காஃபியில் சுகர் போடல, அதனால் நீங்கள் குடிக்கலாம். சுகர் இருந்தால் தான் உடம்பு ஏறுமா? அப்படியா? ஆமாங்க. சரி ஓகே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி குடிச்சிட்ருக்காரு. இப்போது இதெல்லாம் வெளியே இருந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி வியடாக பார்க்குறாங்க அவங்க. இப்போ என்ன காஃபி குடித்தா என்ன தப்பு, சரி வாங்க உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஸோ அது தயங்கோட வீடு தான். இப்போது உள்ளே போனவனே, வாங்க, நீ ஜங்குக் தானே? ஆமாம் ஆண்டி. தயங்கோனை பற்றி சொல்லியிருக்கான், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் உள்ளே கூப்பிட்றாங்க. இப்போது டேயோட அப்பா தான் அப்படியே ஜங்குக்கையும் முறைச்சி பார்த்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கும் பார்த்துட்டு இவர் இப்படி முறைகிறாரு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் இப்போ உள்ளே வந்து பார்த்தா டே தான் சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருக்கான்.
இப்போ டேவோட அம்மா வந்துட்டு டீ எழுந்துடா எழுந்துடா என்னம்மா நல்லா தூக்கம் எதுக்கு எழுப்புற 5 நிமிஷம் ப்ளீஸ் தூங்குறேன். டீ அங்கே பாருடா யார் வந்திருக்கானு. யார் வந்தா என்னம்மா தூங்க விடுமா ப்ளீஸ். டீ ஜங்குக் வந்திருக்காண்டா. ஜங்குக்கா எங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க எழுந்து உட்காரான். இப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி செம்ம அழகாக வந்திருக்கான். ஒயிட் ஷர்ட் மேலே பிளாக் கலர் கோட் போட்டிருக்கான். பார்க்கவே ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கான். தேங் பார்த்துட்டு ஜங்குக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக எழுந்துக்கிறான். அப்புறம் தான் பார்க்குறான் பின்னாடி அவங்க அம்மா அப்பா நிறைய பேர் பின்னாடி வந்திருக்காங்க. என்ன இல்லை நான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்கவா? அதுக்கு எதுக்கு இத்தனை பேர்? அதான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொன்னால. புரியலையே. ஐயோ இவனுக்கு வேற எதுவுமே புரியாது. இப்போது ஜங்கு கூட தங்கச்சி தான். அண்ணா இவர் தானா? ஆமாம் இவன் தான். ஐயோ அண்ணா செம்மழகாக இருக்கானே. நான் மரியாதை குறையுது. அழகாக இருக்காரு. அப்படி வா வலிக்கு. இப்போ தயங்க ஒரு மாதிரி தயங்கி நிற்கிறான். எல்லாரையும் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கு அங்கே நிற்கவே. நான் மேலே போகிறேம்மா. அம்மா நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க மேலே ஓடிடுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் தயங்கி. தம்பி உட்காருப்பா. ஆமாம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஆண்டி அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி மனசு கேட்கல, அதான் வந்தேன் நானே. எனக்கு தெரியாது அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து தெரியும் எங்கள் வீட்டுக்கு ஏறி வந்து எனக்கு கேட்பான்னு தெரியாது. பட் முடிவு பண்ணிட்டேன், பண்ணா தாங்தான். என்னப்பா பேசுகிற நீ? அப்படியே அவங்க சுற்றி பார்க்குறாங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்மைலி ஃபேஸோடு இருக்காங்க. இப்போ அவங்க அப்படியே மேலே ஏறி வராங்க. தயாங் தான் இப்போது அப்படியே நெயில்ஸ்லாம் பைட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். டேய் தயாங் என்னடா பண்ணிகிட்ருக்க? ஆமாம் சத்தியமாக நான் கூப்பிடல, அவன் எப்படி வந்தான்னு கூட எனக்கு தெரியாதுமா. டே எனக்கு தெரியும் எல்லாம், அவன் சொல்லிட்டான் அவனே தான் வந்திருக்கான்னு. அம்மா சரி போய் ரெடியாக. என்னது ரெடியாகவா? எதுக்கு? டேய் அவன் உன்னை பையன்கிட்ட வந்திருக்கான்டா. என்னது பையனா? அதாவது மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க உன்னை. என்னம்மா சொல்கிற நீ? ஆமாண்டா போ ரெடியாக. இருங்க, அப்போ நீங்கள் உங்களுக்கு ஓகே தானா? தயாம் எனக்கு தெரியும் நீ எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும்னு. உன் முடிவு தான் எங்கள் சந்தோஷம், உன் சந்தோஷம்தான் எங்கள் முடிவு. போதுமா? போய் ரெடியாகும். அம்மா நிஜமாவா? ஆமாண்டா போய் ரெடியாக போ. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கே. ஆமாம் அப்பாவா? அது நீ தான் பேசிக்கணும். அம்மா அவர்கிட்டயா? ஆமாண்டா பின்ன என்ன? எனக்கு பயமாக இருக்குது அவர்கிட்ட பேச. நீயே பேசுகிற ப்ளீஸ். நோ நீ தான் பேசணும். இதை பற்றி எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏமாண்டி பண்ணுற போ. இப்போது தேங்க தான் அப்படியே செம்மழகாக ரெடி ஆகிட்டுருக்கான். இப்போ அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு ஐயோ தயா நீயா இது செம்மழகாக இருக்க. ஐயோ போமா வெக்கமாக இருக்கு. அடடா சரி வா எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது தயங்க கூப்பிட்டுட்டு அப்படியே கீழே வராங்க. ஸோ எல்லாருமே தயங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான் தயாங். ஜங்குக்கும் அப்படி தான் ஒரு மாதிரி வாயெல்லாம் சொல்லு ஊற்றுது அவனுக்கு. அப்படி பார்த்துட்ருக்கான். இப்போ தங்கச்சி தான் அண்ணா என்ன இல்லை நான் வேணா போய் ஒரு ஜெக் எடுத்துகிட்டு வந்துட்டுமா? ஜெக் எதுக்குடி? இல்லை உன் வாயிலிருந்து அவ்வளோ சொல்லு வருது, அது பிடிக்கணும்ல. ஏய் போட்டனா. இப்போது தயாங்க அப்படியே படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்திருப்பான்ல, அப்படியே காஃபி எல்லாருக்குமே கொடுத்துட்டே வந்துட்டுருக்கான். இப்போது ஜங்குக்கு பார்த்த உடனே அவன் கண்ணடிக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே பின்னாடி போயிட்டு அம்மா கொல்றானே. அண்ணா நான் பார்த்துட்டேன். வாயை மூடுறி, ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்க. அண்ணா அழகாக இருக்காரு. அது ஆள் தெரியும்,
இப்போது எல்லாருமே காஃபி குடிச்சிட்ருக்காங்க. தயங் தான் அப்படியே ஒரு ஓரத்தில் போய் நின்றுட்டுருக்கான். இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், ஆ இல்லைப்பா, நாங்கள் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறோம். என்னென்னா, பையன் இப்போ தான் படிச்சிட்ருக்கான். தெரியும் தயங்க இப்போ தான் படிச்சிட்ருக்கான்னு. பட் ஜாபுக்கெலாம் போகணும், ஒரு செட்டில் ஆகணும்ல. ஸோ 6 மந்த் கழித்து கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அவங்க 2 பேரும் படித்து முடிக்கட்டும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகட்டும். உங்களுக்கு ஓகேனா நம்ம வந்து பேசி முடிச்சிடலாம். இது ஒரு சிம்பிள் என்கேஜ்மெண்ட்டாக கூட வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் வாயை பொழுது பார்த்துட்ருக்கான் அவங்க அம்மா பேசுகிறதெல்லாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீட்டில் வேணவே வேணாம், அந்த பையனும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. இப்போது தயங்கோட அப்பா தான் சைலண்ட்டாகவே இருக்கார். இப்போது தயங்க அம்மா தான், ஆ எங்களுக்கு எல்லாமே ஓகே தான், பசங்க வேலைக்கு போட்டோம், அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கலாம், இல்லைனா எப்படி லைஃப்பில் செட்டில் ஆவாங்க. அதுவும் கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இப்போது தயங்கோட அம்மா தான், என்னங்க ஏதாச்சும் சொல்லுங்கள், இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம். தயம், அப்பா இவா, இல்லை உங்கள் 2 பேரும் ஜோடியும் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இது கொஞ்ச நாள் ஆசையாக இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நீங்கள் ஒன்றா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். நீ பையனோ ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, லவ் தானே எங்களுக்கு காட்டிட்டு தயாங்க நீ. ஏன்னா இவ்வளோ தைரியமாக அவன் வீடு ஏறி போயிட்டு நீ அவனை கேட்ட, அவனும் தைரியமாக இங்கே வந்திருக்கான். புரியுது நீங்கள் 2 பேரும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருபோதும் நீங்கள் பிரியக்கூடாது, அதுதான் எங்களுக்கு கௌரவம். நீங்கள் பிரிஞ்சிட்டிங்கன்னா எங்களை பற்றி எல்லாரும் தப்பு கணக்கு தான் போடுவாங்க. பசங்க தான் ஏதோ கோளாறுத்தனமாக பண்ணுறாங்க, நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பேசிடக்கூடாது எங்களை. புரியுதா ஜங்குக்? புரியுது. நீங்கள் எல்லாரும் எங்களை ஏற்றுக்கிட்டாலே போதும், வேறு எதுவும் எங்களுக்கு தடை இல்லை. நாங்கள் 2 பேரும் எப்போவும் ஹாப்பியாக தான் இருப்போம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நாங்கள் லவ் பண்ணி 2 வீக்ஸ் தான் ஆக போகுது. அதுக்குள்ளே இது வரைக்கும் வரும்னு நானே எதிர்பார்க்கல. நாத்தையா நீ எதிர்பார்த்தியா? இல்லை, ஆனால் எங்களுக்கு நாங்கள் என்னமோ ரொம்ப வருஷம் லவ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. தயம் எனக்கு கிடச்ச பெரிய ட்ரெஷர். அந்த புதையல நான் எப்போவுமே தொலைக்க விரும்பலை. அதே மாதிரி எங்களுக்குள்ளே என்ன சண்டை வந்தாலும் சரி, எல்லாமே அங்கே பார்த்துப்போம். எங்களுக்குள்ளே பிரிவுன்றது மட்டும் வரவே வராது. மேபி இந்த 2 டேஸ் பேசாமல் இருந்திருக்கலாம் தயம் கூட. அதுவுமே எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாரையும், கை காலில் விழுந்தேன். இன்ஃபேக்ட் தயாங்காக. ஏன்னா எனக்கு தயாங்க வேணும், எங்கள் ஃபேமிலியும் வேணும். அதே மாதிரி தான் தயாங்கோட ஃபேமிலியோட சம்மதத்தோடு தான் நான் பண்ணிக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். அதனால தான் எனக்கு 2 நாள் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எப்போவுமே தயாங்க விட்டும் தரமாட்டேன், விட்டும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். தயாங்க இது ஒரு மாதிரி டிஎஸ்ஐஸோடு பார்த்துட்ருக்கான். ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு கனவு மாதிரி இருக்குது, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தான் தயாங். இதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தயாங்க்கு. இப்போது தயாங்கோட அப்பா தான், சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் தராங்க. ஜங்குக்கும் தயாங்கும் அதை கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமாம், இது என்னதுப்பா இது? தயாங், அதான் சொல்லிட்டாங்களே எல்லாரும் சிம்பிள் என்கேஜ்மெண்ட் மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, அதான் உங்களுக்காக ப்ரேஸ்லைட் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்தேன். என்னது ப்ரேஸ்லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் 2 ப்ரேஸ்லைட் இருக்குது. அப்பா, ஆமாம் தயாங், மாற்றிக்கோங்க 2 பேரும். போட்டுக்கோங்க 2 பேரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் வந்து அந்த ப்ரேஸ்லெட் எடுத்து அப்படியே ஜங்குக்கு போட்டு விடுறான். ஜங்குக்கும் அப்படி தான் அப்படியே போட்டு விடுறான். இப்போ 2 பேரும் அப்படியே கை தூக்கி எல்லாருக்கும் காட்டுறாங்க, வி ஆர் எங்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. எல்லாருமே அங்கே ஹாப்பியாக அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது ஜங்குக் தான், நான் தயாங் ஓகேவா இப்போது? ஜங்குக், நம்மளுக்கு எவ்வளோ கோவத்தில் இருந்தது தெரியுமா? ஆனால் நீ
இப்படி ஒரு பெரிய ஷாக் கொடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. அப்படியா? இன்னொரு ஷாக் என்ன தெரியுமா? என்ன? கல்யாணம் 6 மாதத்துல இல்லை. அப்புறம் 6 மாதத்துல இல்லைன்னா புரியல. ஆல்ரெடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் 1 வீக்கில் மேரேஜ். 1 வீக்லையா? 1 வீக்கில் எப்படி? ஆமாம், 1 வீக்கில் தான் மேரேஜ். கண்டிப்பாக வந்துடுறியா மேரேஜுக்கு? என்னது? அதாவது எனக்கு ஜோடியாக வந்துடுன்னு சொல்ல வந்தேன். ஜங்கு, என்ன பேசுகிற? கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசு. 1 வீக்கில் மேரேஜா? ஆமாண்டா. அப்போ உன் படிப்பு? அது அப்பப்போ போய் எக்ஸாம் எழுதிக்கலாம், பார்த்துக்கலாம். அப்போது மேரேஜ்க்கு ரெடியாக இருக்கியா? இருக்கேன். கேட்டல? என்னென்ன? என்னது கேட்டல? அதெல்லாம் என்னென்னு? என்னது கேட்டேன்? உனக்கு தெரியணும்னா மேரேஜ் பண்ணிட்டு வா, காட்டுறேன். என்ன பேசுகிறான் இவன்? ஒன்றுமே புரியலையே. ஓகே, இதுக்கப்புறம் டெலியில் பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே டெலியோட லிங்க்கை கிளிக் பண்ணி வந்து பாருங்கள். ஓகேவா? பாய் அமி, சரங்கியோ, டட்டா.